الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وقال الله تعالى في القرآن أيضا إن تعدوا نعمة الله لا تحصوها إن الله غفور رحيم وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக ஏக இறைவனால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்கள் நல்லவர்கள் மேலும் யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய இந்நன்னாளில் நாம் அனைவரையும் அவருடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜுமாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அருள்மறையாம் குர்ஆனில் 17வது அத்தியாயம் சூரத் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் சொல்லி காட்டுகின்றான். இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை இவ்வளவுதான் என்று நீங்கள் எண்ணுவதற்கு அதை நீங்கள் முற்பட்டாய் என்று சொன்னால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடித்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவிற்கு நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் திரும்பும் பக்கமெல்லாம், திரும்பும் திசையெல்லாம் அவன் வழங்கியிருக்கிற அருட்கொடைதான். எதை பார்த்தும் அவன் வழங்காத அருட்கொடை என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நம்மை சுற்றி சூழ்ந்து அவனுடைய அருட்கொடைகள் வியாபித்திருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்கு நீங்கள் முற்பட்டால் அதை எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அருட்கொடைகளின் மேலான அருட்கொடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கூடிய அருட்கொடைகளே மிக மேலான அருட்கொடையும் அத்தியாவசியமான அருட்கொடையுமாக இருக்கக்கூடியதுதான் இந்த மழைநீர். மழைநீர் இல்லை என்று சொன்னால், அன்பானவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள், மழைநீர் மட்டும் இல்லை என்று சொன்னால்
இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. செடி கொடிகள், மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எந்த உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, இந்த மழை நீர் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில் வாழ முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூலாதாரமாக பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களில் படைத்ததின் அடிப்படையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வைத்து படைத்திருக்கின்றான்? இந்த தண்ணீரை வைத்துதான். இந்த நீரை வைத்துதான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் உயிரினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீரை கொண்டுதான் படைத்திருக்கின்றான். தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் என்பதாக சொல்லி காட்டுகிறான். உயிரோடு இருக்கக்கூடிய எந்த வஸ்துவும், உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அதை தன்னிலை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான்? நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நமக்கு ஏராளமான எண்ணிலடங்காத அருட்கொடைகளை வழங்கி இருப்பதாகவும், அந்த அருட்கொடையை எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருட்கொடைகளாக வழங்கக்கூடிய காரியங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் அதில் கவனத்தோடு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பே என்னவென்று சொன்னால் தௌபா செய்து மழை நீரை பெறுவோம், மழையை பெறுவோம் என்ற தலைப்பில் தான் இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்யும். அப்ப அன்பான சகோதரர்களே, சில காலங்களாக சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் பெய்யக்கூடிய மழை இன்று வரைக்கும் பெய்யவில்லை. இன்று வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தான அந்த ரஹ்மத்தான மழையை தாமதப்படுத்துகின்றான். எதற்காக தாமதப்படுத்துகின்றான்? நாம் இன்றைக்காவது யோசித்திருக்கோமா? அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவிற்கு மழையை, தன்னுடைய அருளனுடைய மழையை தாமதப்படுத்துகின்றானே, எதற்காக தாமதப்படுத்துகின்றான்? எதற்காக அந்த மழையை தன் வசத்தில் வைத்து விட்டான்? எதற்காக தாமதப்படுத்துகின்றான் என்று நாம் என்றைக்காவது சிந்தித்து உணர்ந்தது உண்டா அன்பானவர்களே? எதற்காக? அல்லாஹ்வுடைய தன்மை அன்பானவர்களே. இன்றைக்கு மனிதனுடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுடைய செயல்களை பற்றி சொல்லி காட்டினான். பஹருல் பர்ரி வல் பஹரி பிமா கதவதின் நாஸ். மக்கள் தங்களுடைய கரங்களால் செய்த பாவங்களின் காரணமாக கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் அதிகமாகிறது. அப்ப கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் அதிகமாக என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய கரங்களால் செய்த பாவத்தினால் தான். அப்ப அன்பான சகோதரர்களே, செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. செய்திகள் சொல்கிறார்கள், இன்னும் 5 வருஷத்துக்கு பின்னால் நிலத்தடி நீரில் நீரே இருக்காது என்று சொல்லி காட்டுகிறார்கள். காரணம் என்ன? மழை பெய்தால்தான் நிலத்தடி நீர் இருக்கும், மழை பெய்தால்தான் விவசாயம் சிரிக்கும், மழை பெய்தால்தான் நம்மால் உயிரோடு வாழ முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத் தாமதமாக என்று சொன்னால் அந்த நிஅமத்தை நாம் எப்போது உணர்ந்துவோம் பாந்தவர்களே? அந்த நிஅமத்தை எப்போது உணர்ந்துவோம் என்று சொன்னால் அந்த நிஅமத் நம்மிடம் படிப்படியாக குறைகின்ற பொழுது, அந்த நிஅமத் படிப்படியாக நம்மிடம் குறைகின்ற பொழுதுதான் அதனுடைய பெருமதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன கட்டளைக்கு இணங்க மக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் சொன்ன கட்டளையை முறையாக சரியாக பின்பற்றி அலட்சியம் இல்லாமல் வாழ்ந்து இருக்கிறார்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணாகத்தான் நடக்கிறார்கள். அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சமூகங்களை அழைத்திருக்கின்றான், பெரும் சமுதாயத்தில் அழைத்திருக்கின்றான். இன்றைக்கு நாம் என்ன பலமான சமுதாயம்? இதற்கு முன்னால் மிகப்பெரிய பலசாலியாக ஆது சமுதாயம், சமூக சமுதாயம் போன்ற பலமிக்க சமுதாயமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அழைத்திருக்கின்றான். எத்தனையோ சமூகத்தை அழைத்திருக்கின்றான். எதற்காக அழைத்திருக்கின்றான்? எதற்காக அழைத்த அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நடக்காததன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தில் கட்டுப்படுதல் இல்லாமல் அவர்கள் மனப்போன போக்கில், அவர்கள் இச்சையின்
அப்படிப்பட்ட சமூகங்களை அழைத்திருக்கின்றான். இன்றைக்கு பார்க்கின்றோம், இன்றைக்கு பெரும் நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அவர்கள் பெருங்கொண்ட நாடாக இருக்கின்றார்கள், பெருங்கொண்ட கூட்டமாக பெருங்கொண்ட நாடுகளாக இருக்கின்றார்கள். பலாயிரம் கோடி கணக்கில் ராக்கெட்டுகளை அனுப்பி வானத்தை ஆராய்ச்சி செய்கின்றார்கள், பூமியை ஆராய்ச்சி செய்கிறார்கள், நிலாவை ஆராய்ச்சி செய்கிறார்கள், சந்திர மண்டலத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் படைத்த இறைவன், அந்த பூமியை படைத்த இறைவன் யார்? அந்த சந்திர மண்டலத்தை படைத்த இறைவன் யார்? தூண் இல்லாமல் இருக்கின்றதே அந்த பூமியை படைத்தவன் யார் என்ற அந்த இறை சிந்தனையை, இறைவனுடைய சிந்தனை, இறைவனுடைய நினைவை அவர்கள் ஆராய்வதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை அலட்சி செய்ததன் காரணமாக, குஃபுரிலும் ஷிர்கிலும் அனாச்சாரங்களிலும் மூழ்கியிருந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கொடுத்த சோதனை என்ன, அவர்கள் கொடுத்த வேதனை என்ன? சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு போன்ற பூகம்பங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பேரழிவை ஏற்படுத்தினார். இதற்காக அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் அவருடைய சுய வாழ்க்கைப்படி, சுய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சமீபத்தில் துபாயை பார்க்கின்றோம், செய்தி ஊடகங்களை பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய மழை, எவ்வளவு பெரிய சூறாவளி காற்று, மழையும் காற்றும் சேர்ந்து அந்த துபாயை எப்படி கதிகள் வைத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த நிலைமை? எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது பார்த்தவர்களே. சவுதி இன்றைக்கு சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், அதை சுற்றியுள்ள நாடுகளாக இருக்கட்டும், அன்றைய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்த்துவதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை தலைத்தோவதற்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு செல்வதற்காக அந்த பூமியிலே அனாச்சாரங்களை வேரோடு பிடுங்கி இஸ்லாமிய சன்மார்க்கமான சத்திய மார்க்கத்தை ஊண்டுவதற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட பூமியில, அப்படிப்பட்ட தீபகற்பத்துல, புனிதமான பூமியில, அப்படிப்பட்ட ஒரு நாட்டில பல அனாச்சாரம் நடக்கிறது சொன்னால், சிலை வணக்கங்கள் முதல் கொண்டு எல்லா அனாச்சாரங்களும் கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை வராமல் இருக்குமா? இவர்கள் என்ன, இதற்கு முன்னால் பல சமுதாயங்கள் அல்லாஹ் அழைத்திருக்கின்றான். இவர்களை விட பன்மடங்கு பலசாலி மிக்க பல சமுதாயங்களை அல்லாஹ் அழைத்திருக்கின்றான். உதாரணத்துக்கு எடுக்க வேண்டும் சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தண்டனையும், அல்லாஹ்வுடைய அந்த ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் தாங்கோடித்தனமாக அலட்சியமாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை அழைத்திருக்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமூக மக்களை, அந்த மக்கள் எப்படி அழைத்தார்கள் பாருங்களே. அந்த மக்களுக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். மக்களே, சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விட்டு விலகுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அந்த கொள்கை கோட்பாடில் நீங்கள் ஒன்று கூடுங்கள், ஒன்று சேருங்கள், அனாச்சாரங்களை விட்டும் ஹராமான செயல்கள் நடவடிக்கைகளை விட்டும் நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று எத்தனை வருடம் அழைப்பு கொடுத்தார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடம் அழைப்பு கொடுத்தார்கள்? ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல இருந்தார்களே. 950 வருஷம், 950 வருஷம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம், தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து அந்த மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். சொர்க்கம் ஒன்று இருக்கின்றது, நரகம் ஒன்று இருக்கின்றது, இந்த உலகம் தான் நிரந்தரம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு கபூர் வாழ்க்கை இருக்கின்றது. கபூர் வாழ்க்கைக்கு பிறகு மஹ்ஷர் மைதான் என்ற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி வழங்கக்கூடிய மைதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றது, நீங்கள் அதன் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை முறை அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த பிரச்சாரத்தை, அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட அவர்கள் காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கள் கேலியாக, நையாண்டியாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள்
கேலி செய்தார்கள். அந்த வார்த்தையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறையில் பதிவு செய்திருக்கிறார். நபி நூஹே, அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துரும், அல்லாஹ்வுடைய வேதனை வந்துரும், அல்லாஹ்வுடைய சோதனை வந்துரும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படிப்பட்ட சோதனையும் வேதனையும் வர சொல்றாங்க பாக்குறோம். ரெண்டுல ஒன்று பாக்குறோம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல சொன்னாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாருன்னா, வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லிட்டாருன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நீங்கள் செய்த பாவத்தை குறித்து, நீங்கள் செய்த அந்த தீய செயலை குறித்து அல்லாஹ்விடம் நீங்கள் இருகரம் ஏந்தி பாவ மன்னிப்பு கேளுங்கள். சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி கிடக்கிறீர்களே, சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி கிடக்கிறீர்களே, தீய பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கிறீர்களே, அதை குறித்து அல்லாஹ்விடம் நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய குறைகளை அல்லாஹ்விடம் முன்வைத்து சரணடையுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாருன்னா, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், மக்களே, உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவ மன்னிப்பு கோருவதில், பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வதில் மிக மேலானவனாக இருக்கின்றான். நான் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகம் சொன்னார்களே, அவர்கள் முதல் கட்ட சோதனையாக, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுக்கு முதல் கட்ட சோதனையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை, என்ன சோதனை? அவர்களுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது, அவர்களுக்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டது. நம்முடைய பகுதிகளில் எப்படி மழைநீர் தாமதமாகி விவசாயங்கள் எல்லாம் செழிக்காமல் வறட்சியிலும் பஞ்சத்திலும் எப்படி இருக்கு, அதே போன்று அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு முதல் கட்ட சோதனையாக, முதல் கட்ட வேதனையாக அல்லாஹ் இறக்கின்றான். உடனே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், உடனே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய தண்டனை தான். நீங்கள் இதற்கு முன்னால் எப்படி செழிப்பாக விவசாயங்கள் செழிப்பாக எப்படி நீங்கள் ஒரு சுகமான வாழ்க்கை இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களுடைய விவசாயங்கள், உங்களுடைய பஞ்சம் அதிகப்படுத்தப்பட்டது. எனவே அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் யூர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குழந்தை செல்வத்தையும் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான். மேலும் தாமதப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மலையை உங்கள் மீது இறக்குவான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா இந்த திருமறையில் பதிவு செய்தார். அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை அலட்சியப்படுத்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை புறந்தள்ளி விட்டு தன்னுடைய மனைவியின்படி வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மழையை நிறுத்தினான், அவருடைய பஞ்சத்தில் ஆழ்த்தினான், அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஆக்கினான். பாதவர்களே, இன்றைக்கு அதே நிலைமை தான். இன்றைக்கு முஸ்லிமுடைய நிலையை பார்க்க என்று சொன்னால், பாவம் செய்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள், பாவங்கள் செய்கிறார்கள். ஏதோ ரமலான் மாதம் வந்துவிட்டா என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தில் முழுக்க முழுக்க பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள். பாவத்திலிருந்து விட்டு விடுறதா இல்லையோ, ஆனால் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ரமலான் மாதத்தில். அதே அந்த ரமலான் மாதம் முடிந்தது என்று சொன்னால், அந்த ரமலான் மாதத்தில் எப்படி இருந்தார்களோ அதற்கு மாற்றமாக தான் இருப்பார்கள். ரமலான் மாதத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்து ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றி சுன்னத்தான முன்பின் சுன்னத்தான தொழுகை எப்படி கவனத்தோடு தஹஜ்ஜத் முறையை கொண்டு எப்படி தொழுது கொண்டார்களோ, எப்படி சுன்னத்தான விஷயங்களை திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு திருமறை குர்ஆனை ஓதுவது எந்த அளவுக்கு மும்மரமாக ஈடுபட்டு ஓத தெரியாவிட்டாலும் குர்ஆன் கேட்பதில் எப்படி நாம் முயற்சியோடு இருந்தார்களோ, அதை நாம் ரமலானுக்கு அப்புறம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக தான் இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக தான் இருக்கின்றது. இன்றைக்கு சிலருடைய நடவடிக்கையை பார்த்தோம் என்று சொன்னால், பெயருக்கு முஸ்லிம் என்று இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் அந்த பெயருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக, அவர்களுக்கும் அந்த பெயருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்?
சொர்க்கம் ஒன்று இருக்கின்றது, நரகம் ஒன்று இருக்கின்றது என்ற நினைப்பில் வாழ்ந்திருக்கிறார்களா? இல்லை என்பார்கள். இப்படி தவறு நாம் நீடித்து தவறுகள் நாம் மூழ்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், தவறுகளை பாவம் செய்வதிலே இந்த அளவுக்கு நாம் நீடித்து நிலைத்து இருந்துவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை எப்படி அழித்தானோ அதே போல அழித்து விடுவான். நாம் தவறுகளிலும் பாவங்கள் செய்வதிலும் நாம் நீடித்து நிலைத்து இருந்து விட்டோம் என்று சொன்னால், இதே நிலை நம்ம மரணம் வருவது வரைக்கும் நீடித்து இருந்து சொன்னால் என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழித்து விடுவான். அது மட்டும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை செய்யணும் என்று சொன்னால், ஒரு பாவத்தை ஒரு முஃமின் செய்யணும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பொழி விழுந்துவிடும். ஒரு பாவத்தை செய்தால் ஒரு கருப்பொழி விழுந்துவிடும். அதை தொடர்ச்சியாக பாவத்திற்கு மேல் பாவம், தீமைக்கு மேல் தீமை என்று செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கருப்புள்ளிகள் அதிகமாகிவிடும். அப்ப உள்ளம் துருப்பிடித்தவராக, உள்ளம் கரை பிடித்தவராக அந்த மூமியினுடைய உள்ளம் மாறிவிடும் என்று நபிஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், திருமறையில் முத்தஃபிஃபின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 8வது 9வது வசனம் சொல்லி காட்டுகிறான். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் தங்களுடைய கரங்களால், மக்கள் தங்களுடைய கரங்களால் செய்த சம்பாதித்த அந்த தீமையின் காரணமாக, பாவத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் கரை பிடித்த உள்ளங்களாக, துருப்பிடித்த உள்ளங்களாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு என்ன சொல்லி காட்டுகிறான்? கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமைஇத மஹ்ஜூபூன். அன்பான சகோதரர்களே, இந்த துனியாவில் யாரை பார்க்க வேண்டும், எந்த ரப்பை பார்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ, எந்த ரப்பை நாம் பார்க்க வேண்டும், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றோமே, அந்த அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும், சுவனத்திற்கு சென்று எப்படியாவது அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று எந்த ரப்பின் மீது நாம் ஆசை வைத்திருக்கின்றோமோ அந்த ரப்பை பார்ப்பதை விட்டும் நம்மை தடுக்கப்படுவோம். நாளை மறுமை நாள்ல இதே தீமை செய்வதோடு இதே பாவத்தில் இருந்தும் நாம் எந்த நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுக்கப்படுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் ஃபௌகா. உங்களுடைய இறைவனை நீங்கள் பரிபூர்ணமான நிலவை போன்று உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தையே தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு கெட்ட காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய பாவம் தான் வந்தது. நம்ம பாவத்தை குறித்து நாம் என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் என்பார்கள். விவரம் தெரிந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் நாம் செய்த பாவங்கள் என்னென்னலாம் பாவங்கள் இருக்கலாம். வெளியே சொன்னால் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்களை யாரிடம் சொல்வது? சக மனிதன் சொன்னால் சரியா போய்விடுமா? சக நண்பரிடத்தில் அந்த பாவத்தை குறித்து நாம் செய்த தீய அந்த பழக்கவழக்கத்தை சொல்லி சரியா போய்விடுமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் முறையிட வேண்டும். அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பார்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அது ஆரம்பத்தில் சொன்னேன், இன் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணுவதற்கு நீங்க முற்பட என்று சொன்னால் அதை எண்ணி முடித்து விட முடியாது. இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டினான். எதற்காக இந்த வசனத்தை அடுத்ததாக சொல்ல வேண்டும்? நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் ஆட்சியமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நிஅமத் விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கலாம். அப்படி நாம் கவனக்குறைவு இருந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நாம் பாவமன்னிப்பு தேடி ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எத்தனையோ அருட்கொடை தந்திருக்கின்றான். எத்தனையோ அருட்கொடைகள், என்னென்ன அருட்கொடை கொடுத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்மளும் அதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நான் நன்றி செலுத்த தவறவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான், என் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், லஅஸீதன்னகும் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கும் அருட்கொடைகளை குறித்து நாளை மறுமை நாள் விசாரிக்கப்படுவோம் நண்பர்களே. சும்மா யௌமையின் நஈம் அருட்கொடைகளை குறித்து நாளை மறுமை நாள் விசாரிக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி அதற்கு நாம் நன்றி செலுத்தும் மக்களாக இருக்க வேண்டும். இந்த மழைநீர் இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எங்கே இருப்போம் என்பார்களே. இந்த மழைநீர் இப்பொழுது தட்டுப்பாடாக இருக்கின்றது என்று சொன்னால் காரணம் என்ன? நாம் அதிகமாக பாவம் செய்துவிட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இட்ட கட்டளைக்கு இணங்க நாம் மனைவியின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பார்களே. அதைத்தான் நாம் இதற்கு முன்னால் ஓதி காட்டிய வசனத்தினுடைய படிப்பினை என்பார்களே. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடும், அல்லாஹ்வுடைய சோதனை வந்துவிடும், நீங்கள் வழிகேட்டிலிருந்து நீங்கள் நேரான பாதை பக்கம் மாறுங்கள், சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் ருக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று இப்படி எல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை அழைத்து கூட அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் வர சொல்லுங்கள், நபி நூஹே அல்லாஹ்வுடைய தண்டனை என்று சொல்லுகிறீர்களே அதை வர சொல்லுங்க பாத்துக்கலாம். உடனே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டார், நபி நூஹ் அவர்களே நீங்கள் ஒரு கப்பலை தயார் செய்யுங்க, கப்பலை தயார் செஞ்சு நீங்க சொன்னதையும் உங்களை ஈமான் கொண்ட நீங்க சொன்ன விஷயத்தில் கட்டுப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்களை ஏற்றி சென்று நீங்கள் தப்பித்து விடுங்கள், இதற்கு பின்னால் ஒரு வெள்ளம் தூஃபான் என்று சொல்லக்கூடிய வெள்ளப்பெருமை வரப்போகின்றது, நீங்கள் தப்பித்து விடுங்கள் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அந்த மக்கள் எல்லாம் உடனே என்ன செய்தார்கள்? அல்லாஹ் அந்த மழை வந்துவிட்டது, நம்முடைய பஞ்சத்தை நீக்கி நம்முடைய வறட்சியை நீக்கி அந்த மழை வந்து கொண்டிருக்கின்றது என்று மக்கள் பெருமிடித்தார்கள். அதோடு அந்த சமுதாயத்தை அழித்து விட்டான். மாணவர்களே, எனவே அன்பான சகோதரர்களே, நாம் அதிகமாக பாவமளிப்பு தேட வேண்டும். அதிகமாக நாம் பாவமளிப்பு தேட வேண்டும். அதிகமாக நாம் பாவமளிப்பு தேடினால் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு விழும். மாணவர்களே, அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவிற்கு தண்டிக்கக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று ஒரு புறம் சொன்னாலும் திருமறை குர்ஆன் வசனங்கள் அதிகமாக இடம்பெறக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை அதிகமான இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அதூபு இலல்லாஹி குல்ல யௌமின் மிர்ரத் மர்ரா அதூபு இலல்லாஹ், யா அய்யுஹன் நாஸ் இன்னி அதூபு இலல்லாஹ் குல்ல யௌமின் மிர்ரத் மர்ரா, மனிதர்களே நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். நம்முடைய ரப்பிடத்தில் ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். தூபு இலல்லாஹ், எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குணாதிசயம் மிக்கவர்கள், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறைத்தூதராக இருக்கின்றார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அனுப்பப்பட்டவர்களாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு உரித்தானவர்கள், முன்பின் பாவங்கள் மாத்தகத்தமிழ் தம்பி கொமாதாசர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்திரம் பாருங்களே. சற்று யோசித்து பாருங்கள். நாம் அதிகாலையில் விழித்து சுபூஹ் தொழுது விட்டு இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருகரம் ஏந்தி நாம் செய்த தவறுகளையும் நாம் செய்த பாவத்தையும் அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி நாம் தௌபா செய்திருக்கின்றோமா? மனசாட்சியோடு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை என்று சொன்னால் நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கின்றோமா? ஐவேளை தொழுகை தொழுகலாம், ஐவேளை தொழுகை சரிவர தொழுகாமல் இருப்போம், இன்றைக்கு சுபூஹ் தொழுகையில் எழுந்திருக்காமல் இருப்போம், ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அந்த தவறை குறித்து, அந்த பாவத்தை குறித்து நம்ம எத்தனை பேர் அன்பானவர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கின்றோம்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 தடவை என்று சொன்ன அன்பானவர்களே எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள்? நம்மளுக்கு வாக்குவா தந்த முடியுமா? நம்ம கேரண்டி கொடுத்த முடியுமா அன்பானவர்களே? நமக்கு நரகம் இல்லை, நமக்கு சொர்க்கம் தான்,
நாம் விவாதத்தை வைத்துக் கொண்டு, நாம் தொழுகை தொழுகை வைத்துக் கொண்டு, நாம் வைக்கக்கூடிய நோன்பு வைத்துக் கொண்டு நான் சொர்க்கம் போய்விடுவேன், நாம் செய்யக்கூடிய தௌபா வைத்துக் கொண்டு நான் சொர்க்கம் போயிடுவேன், நரகம் போக மாட்டேன், சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியுமா பாருங்களே? நபிசாஸ் அவர்கள் கேரண்டி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நபிசாஸ் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமன்னிப்பு என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் அந்த விஷயத்தில் பாவமன்னிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளை உணர்ந்து நன்றி செலுத்தும் மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்டு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஆக்கியமான கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பானவர்களே, நாம் ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ தினத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "ஹைர் யௌமின் துலுஉ ஷம்ஸி ஃபி யௌமில் ஜும்ஆ." சூரியன் உதயமாகும் நாட்களே மிக சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்கு உள்ள புகுத்தப்பட்டார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருடைய தவறுகளை மன்னித்து சொர்க்கத்துக்கு புகுவித்தார். அப்ப அன்பான சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு நாளில் அமர்ந்திருக்கின்றோம்? யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முக்கியத்துவம் தரப்பட்டு பிரசித்தி பெற்று சொல்லப்பட்ட அந்த நாளில் அமர்ந்திருக்கின்றோம். அந்த நாளில், அந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை இருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பை தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் என்றுதான் சொல்லி காட்டினார். ஈமான் உடைய விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளன்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று உங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறையிலத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு நீங்கள் அல்லாஹ் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால், முஃமினாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றும் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அப்ப அன்பான சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையை மற்ற நாட்களை போன்று சர்வசாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது அன்பானவர்களே. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்த நாள், இந்த நாம் அமர்ந்திருக்கூடிய இந்த நாள் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாம் சர்வசாதாரணமாக மற்ற நாட்களை போன்று நாம் எண்ணிவிட முடியாது அன்பானவர்களே. அப்படிப்பட்ட அதிகமான சிறப்புகளை, அதிகமான முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தந்திருக்கிறார்கள். எப்படி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள்? இமாம் மெம்பர் ஏறுவதற்கு முன்னால் யார் வருகை தருகிறார்களோ முதலில் வருவதற்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது வருவதற்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது வருவதற்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, நான்காவது வருவதற்கு கோழி கொடுத்த நன்மை, ஐந்தாவது வருவதற்கு முட்டை கொடுத்த குர்பானி நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். முதலில் வருவதற்கு என்ன சிறப்பு? ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார்கள்? முதலில் ஜும்மாவிற்கு இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் யார் வருகை தருகிறார்களோ அவர்கள் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கின்றது. நம்முடைய பகுதியில் ஆடு மாடு இருக்கோம், நாம் யார் ஒட்டகம் குர்பானி கொடுக்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, அப்படிப்பட்ட ஒரு குர்பானி, ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். எதை சொல்லி காட்டுகிறார்கள்? ஜும்மா தினத்தில் மிம்பரில் இமாம் ஏறுவதற்கு முன்னால் முதலாக இறையிடத்தில் வருவதற்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
இனி அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் ஜும்மா தினத்துடைய முக்கியத்துவத்தை புரிந்து ஜும்மா தினத்துடைய அந்த சிறப்பம்சத்தை விளங்கி வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரும் தந்தருவாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا لا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا لا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين وآخر دعوانا الحمد لله رب العالمين.